அனைவருக்கும் வணக்கம். இன்று தைப்பூசம். திருமுருகன் பூண்டி அருள்மிகு திருமுருகநாதர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். பெயரிலேயே முருகனைக் கொண்டு திகழும் தலம் திருமுருகன் பூண்டி. கந்தக்கடவுள் தன் தந்தையை வழிபட்ட தலங்களில் ஒன்று இது. இங்குள்ள கோவிலில் பாயசம் நைவேத்தியம் செய்து வணங்கினால் பிள்ளை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். திருமுருகன் பூண்டி சிவாலயத்தின் மூலவராக அருள்மிகு திருமுருகநாதர் அருள்கிறார். முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இந்த திருப்பெயர். இத்தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் ஈசன் நிகழ்த்திய அருளாடல் சிலிர்க்க வைப்பதாகும். சுந்தரர் ஒருமுறை சேர மன்னனிடம் பெற்ற பரிசுப் பொருட்களுடன் இந்த வழியே பயணித்தார். பொழுது இருட்டியதால் கூப்பிடு விநாயகர் கோவில் அருகில் படுத்து ஓய்வெடுத்தார். இந்த நிலையில் தன்னை வணங்காமல் சென்ற சுந்தரரை சோதிக்க விரும்பினார் சிவபெருமான். ஆகவே தனது பூதகணங்கள் வேடுவர் வடிவில் அனுப்பி சுந்தரரிடம் இருந்த பரிசுப் பொருட்களை எல்லாம் பறித்து வர செய்தார். அதனால் கலங்கிய சுந்தரர் கூப்பிடு விநாயகரை பணிந்து தனது பொருட்களை மீட்பதற்கு வழிகாட்டும்படி வேண்டினார். தந்தையின் திருவிளையாடலை அறிந்த விநாயகர் தும்பிக்கையால் கிழக்கு திசையை நோக்கி சுட்டிக்காட்டினார். அந்த திசையில் சென்ற சுந்தரர் சிவாலயத்தை கண்டார். அவரை திட்டியும் பாடியும் இழந்த பொருட்களை திரும்பப் பெற வேண்டினார். சுந்தரரின் பாடலில் மகிழ்ந்த சிவபெருமான் அவரிடமிருந்து பறித்த பொன்னையும் பொருளையும் திருப்பி வழங்கி அருள் புரிந்தார் என்கிறது தலபுராணம். சூரபத்மனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் வழிபட்ட தலம் இது. அவர் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பித்தம் நீங்க பெற்றாராம். முருகப்பெருமான் சிவ வழிபாடு செய்த தலம் என்பதற்கு சாட்சியாக முருகன் சன்னதி கருவறையில் தென்புறத்தில் மேற்கு நோக்கிய லிங்கம் ஒன்றை தரிசிக்கலாம். முருகன் இங்கு வந்து சிவனை வணங்குவதற்கு முன் கோவிலுக்கு வெளியே தனது வேலை தரையில் ஊன்றினாராம். அருகிலேயே மயில் வாகனத்தையும் நிறுத்தி வைத்தாராம். ஆகவே சன்னதியில் அருளும் முருகப்பெருமானின் திருக்கையில் வேல் இல்லை, அருகில் மயிலும் இல்லை. பொருள் காணாமல் போன போது வருந்தியது, பின்னர் பொருள் மீண்டும் கிடைத்ததும் மகிழ்ந்தது போன்ற முகபாவனைகளில் திகழும் சுந்தரர் சிலைகளையும் தரிசிக்கலாம். ஷண்முக தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகிய 3 தீர்த்தங்கள் இங்குள்ளன. புத்திரப்பேறு இல்லாமல் தவித்த மகாரதன் என்ற பாண்டிய மன்னன் ஷண்முக தீர்த்தத்தில் நீராடி அதன் நீரை பயன்படுத்தி பாயசம் செய்து பசும்பாலும் கற்கண்டும் சேர்த்து நைவேத்தியம் செய்து வழிபட்டு அந்தணர்களுக்கு தானம் செய்தானாம். அதன் பலனாக அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. இந்த திருக்கதையின் அடிப்படையில் இக்கோவில் இறைவனுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வணங்குவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.